ஒரு வழியா கல்யாணம் செம சிறப்பாக சூப்பராக முடிஞ்சுதுங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டு ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ரிசப்ஷனும் செம தூளாக இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வைபு செம வைபு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வயிறு நிறையா திருப்தியாக சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த மட்டன் குழம்பு, ஐயோ அது வந்து காரசாரமாக வேறு லெவல் டேஸ்ட்டு. நைட்டு ஒரு 12:30 இருக்கும். அந்த மேலதாளத்தோடு நாங்கள் உள்ளே போகும்போது எங்களை அறியாமே டான்ஸ் ஆடிட்டே உள்ளே போனோம். சூப்பராக இருந்துச்சு. நைட் 2 மணிக்கு போயிட்டு 2 மணி வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். மலாய் சொல்லுவாங்க. மலாயா தான் வாங்கி கொடுத்தாங்க. இதான் மும்பை. வெயில் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா கோயம்புத்தூரில் என்ன கிளைமேட்டோ சேம் அதே தான் மும்பையில் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அங்கே போய் அலைஞ்சு திரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. கடல் இருக்கனால ஒரு வேளை அந்த இடம் வந்து புகைமூட்டமாக, அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாகியாக இருந்துச்சு. சந்தான காமெடி பார்த்துருப்பீங்க இந்த பானிபூரியிலே. ஆமா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. அது இங்கதான் எடுத்துக்காங்க. சேம் ஏரியா. நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து பஸ்ஸில் ஏறி போக முடியாதுங்க. என்னென்னா அதுக்கு தனியாக ப்ராப்பராக லைனாக நின்றுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரைட்டு சீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. ஃபுல்லாகிடுச்சு நிற்கவே முடியல அப்படின்னா வந்து ஏறவே மாட்டாங்க. சீட்டு இருந்தால் மட்டும்தான் ஏறுவாங்க. அடுத்தடுத்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இந்த டபுள் டக்கர் பஸ்ஸுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம்.
சப்வே ஸ்டேஷன் வர பாருங்க, செமையா இருக்குங்க. ஃபுல்லா சென்ட்ரலைஸ் ஏசி, செமையா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பாட்டில் வீசிட்டா நல்லா சூப்பரா க்ளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி சப்வே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 4 நாள் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பணும். ஏன்னா அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து புக்கானங்காட்டி அங்கனால இருக்க முடியல. இருந்தாலும் மனசில் ரொம்ப ஒரு சோகம். என்னடா வந்து முடிஞ்சதே, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாளைக்கு வரேன். அப்புறம் வந்து நாளைக்கு வர வருவியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.